கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 119 அதனுடைய 113வது வசனத்தை நாம் வாசிப்போம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். ஆமென். தேவன் நமக்கு இந்த நாளில் தந்திருக்கிற நல்ல வசனம், வீண் சிந்தைகளை நாம் வெறுக்க வேண்டும். தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நமக்கு தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற வீண் சிந்தனைகள் தேவையில்லாத விஷயம். நாம் நினைக்க வேண்டியது, நாம் சிந்திக்க வேண்டியது, நாம் செயல்பட வேண்டியது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எப்படி இன்னும் அதிகமாக நெருங்க முடியும், அவருடைய வேதத்திலே இன்னும் அதிகமாக எப்படி அந்த வேதத்தின் ஆழத்தை கண்டு கொள்ள முடியும் என்று நம்முடைய சிந்தை இருக்க வேண்டுமே தவிர, நாளை தினத்தை குறித்த சிந்தை, பலவிதமான பிரச்சனைகளை குறித்த சிந்தை, பலவிதமான நிந்தைகள், வீண் பேச்சுகள், பலவிதமான காயங்களினாலே வந்த சிந்தனைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதபடி, வீண் சிந்தனைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதபடி, வேதத்திலே நாம் பிரியமாக இருக்கும்போது தேவன் நமக்கு வேண்டியதை, நம்முடைய வாழ்க்கையில் எது செய்ய வேண்டுமோ அதை அவர் நேர்த்தியாய் செய்வார். நம்முடைய சிந்தனையும், நம்முடைய வாஞ்சையும், நம்முடைய எண்ணமும் அவருடைய வேதத்திலே காணப்பட வேண்டும். வேதம் என்றால் அவர் நமக்கு எழுதி தந்த வார்த்தை, அவர் நமக்கு எழுதி தந்த அந்த சாட்சி புத்தகத்திலே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். அந்த வேத வார்த்தையிலே நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும். நாம் அவரையே நினைத்து கொண்டு அவரோடு சேர்ந்து இருக்கும்போது நமக்கு வேண்டியது எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். வீண் சிந்தனைகளை வெறுத்து வேதத்தை நேசிப்போம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நேசிப்போம். உலகத்தின் சிந்தனைகள், உலகத்தின் பாடுகள் நிரந்தரமற்றது, உலகத்தின் பிரச்சனைகள் நிரந்தரமற்றது, உலகத்தில் வருகிற கஷ்டங்கள் நிரந்தரமற்றது. ஆனால் நம்ம கூட கடைசி வரை இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நாம் அவரையே சிந்திப்போம், அவருக்காகவே வாழ பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இந்த ஏமாற்றங்கள், நிந்தைகள் என்று அநேகர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட நிந்தைகளையும், அவமானங்களையும், கஷ்டங்களையும், சோதனைகளையும் நாம் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்காதபடி, அதன் மத்தியிலும் நம்மை தேற்றி வழிநடத்தி தாங்கி சென்று கொண்டிருக்கிற அவருடைய வேதத்தையும், அவருடைய அன்பையும், அவருடைய கிருபையையும், அவருடைய மகத்துவத்தையும், அவருடைய மகிமையும் நான் நினைத்து அதிலே உறுதியாக இருக்கும்போது தேவன் நமக்கு அவமானத்தை ஆச்சரியமாகவும், வெட்கத்தை சந்தோஷமாகவும், அவமானங்களையும், பாடுகளையும், நிந்தைகளையும், கவலைகளையும், கண்ணீர்களையும் மாற்றி ஒரு சமாதானத்தை நிச்சயம் தேவன் தருவார். இந்த கஷ்டங்களும், பாடுகளும், நிந்தைகளும் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளை வீழ்த்து போக பண்ணாது. தேவன் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் பலனை தருவார். வேதத்திலே பிரியமாயிருங்கள், அவருடைய வார்த்தையிலே பிரியமாயிருங்கள். என்னதான் நிந்தனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அதன் மேல் நம்முடைய சிந்தையை வைக்காதபடி, உலக பாரத்தின் மேல் நம்முடைய சிந்தையை வைக்காதபடி, நம்முடைய சிந்தையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு மேலே நாம் வைப்போம். நிச்சயம் தேவன் நமக்கு தேவையான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு மாற்றத்தை காண முடியும். தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்காக மாத்திரமே அவர் நம்மை வழிநடத்தும்படியாக மாத்திரமே நம்ம கூட, நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். நமக்கு பாதைக்கு தீபமாக அவருடைய வேதத்தை வைத்திருக்கிறார். அந்த தீபத்தை பார்த்து, அந்த வேத வசனத்தை பார்த்து நாம் முன்னேறி நடப்போம். அதையே தியானிப்போம், அதையே சிந்திப்போம். வீண் சிந்தனைகளை நாம் வெறுப்போம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் பிரியமாயிருப்போம். நிச்சயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வோம்.